மொத்தத்தில் பார்த்தீங்களேனா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம், செல்வம் கொழிக்கக்கூடிய காலகட்டம், பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், திருமண பாக்கியம் உண்டு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படும், படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அது தவிர இது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும், தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும், அரசியல் ஆதாயம் கிடைக்கும், அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களோட நட்புத்தன்மையினால ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடம் வலுப்பெற்று போனதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் ஜாக்பாட் அடிக்கும், அரசியல் பிரமுகர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா நாட்களும் நல்லபடியாக இருக்கும், சில நாட்கள் தவிர அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல போய் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாளில் நிச்சயமாக மனம் பேதலிக்கக்கூடும், அதனால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, உங்களால் முடிஞ்சது ஒரு மோர் வாங்கி தானம் கொடுங்க. யாராவது ஏழை, இந்த லோயர் ஜாப் பண்ணுறவாளுக்கு, அதாவது துப்புரவு பணி தொழிலாளர்கள், அவங்களுக்கெல்லாம் மோர் வாங்கி கொடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் இந்த சந்திராஷ்டம நாள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 10/12/2025 12/12/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் நீங்கள் கால பைரவரை வழிபடுங்க. கால பைரவர், அதாவது தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுறது ரொம்பவுமே நல்லது. கால பைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் எள்ளு சாதம், அது இது விநாயகருக்கு இது பண்ணிட்டு எல்லாருக்கும் தானம் கொடுக்கும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எள்ளு சாதம் ஆஞ்சநேயர் கோவில்லையோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ சனிக்கிழமை அன்னைக்கு அதை பண்ண சொல்லி எள்ளு சாதம் விநியோகம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களும் தவிடுபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.